இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தயாரிப்பு பணிகள் ஒரு பக்கம் வேகம் எடுத்துட்டு இருக்கு. கூட்டணியை இப்போ வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ பாட்டாளி மக்கள் கட்சி கன்ஃபார்ம் பண்ணல, தாவேகா கன்ஃபார்ம் பண்ணல, நாம் தமிழர் தொடர்ச்சியாக தனியா நிக்க போறோம் அப்படிங்கிற அவங்க நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. நீங்க திமுக கூட்டணி பத்தி ஒன்றும் கேட்கல. கரெக்ட். திமுக கூட்டணி இன்று வரையில் அதை எல்லாரும் சொல்ற வார்த்தையை தான் பயன்படுது, இன்டாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் நாளை நமக்கு ஒரே தமிழ்நாட்டில் 2026 திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு இலக்கு தான். அந்த இலக்கில் ஒரு கல்லையும் கூட வீணாக்க விரும்பாமல் குறிவார்த்தை எய்ய தயாராக இருக்கிறார்கள். அதில் யாரெல்லாம் ஆன்டி டிஎம்கேவோ எல்லாரும் இழுக்க பார்க்குறாங்க. ஜெயலலிதாவுக்கு தேமுதிக, அதே மாதிரி திமுகவுக்கு தாவேகா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, இந்த கணக்கெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரே ஒரு நெருடல், தமிழக வெற்றி கழகம் ஃப்ரம் த டே ஒன், முதல் நாள்லேருந்து தனக்கு அரசியல் ரீதியாக எதிரி யார் யார் யார்னு அடித்து சொல்லி கொண்டிருப்பது திமுக. ஆல்மோஸ்ட் வந்து டிஎம்கேவுடைய அந்த எல்லா ஸ்டால்வார்ட்ஸ் மேலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு வளையம் அப்படிங்கிறது இருக்கும்போது அது டிமாரலைஸ் பண்ணாதான். அதாவது ஒரு பக்கம் பேசுவாங்க, செந்தில் பாலாஜி ஆதரித்து முதலமைச்சரை அறிக்கை விடுவார், பொன்முடி ஆதரித்து பேசக்கூடும், அது வேற. ஆனால் மக்களுக்கு இவங்க மேலே அதிருப்தி இருக்கு, செயலில் வேற மாதிரி காட்டு. அதில் வந்து கிளியராக இருக்கு. எப்போ செந்தில் பாலாஜி பொன்முடி பதவியில் விலகினார்களோ அப்பொழுது ஸ்டாலின் வேற ஒரு முடிவு எடுத்துருக்கு. தேர்தல் சமயம் நெருங்க களப்பணியாற்றுவதில் அண்ணாமலை மீண்டும் ஈடுபடுத்தப்படக்கூடும். எப்படி கிருஷ்ண பரமாத்மா ஆயுத ஏந்தாட்டம் கூட மகாபாரதத்தில் தேரோட்டியா இருந்து களத்தில் இருந்தார்ல, அது மாதிரி. அண்ணாமலை யாருக்கு சாரதியா இருப்பார்? அது இல்ல, அவர் பிஜேபி தான். நயினாருக்கு சாரதியா இருப்பாரா? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு சாரதி. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தயாரிப்பு பணிகள் ஒரு பக்கம் வேகம் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்ல அதை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாத கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கலேருந்து கேள்வியை தொடங்கலாம் அப்படின்ட்டு. கூட்டணியை இப்போ வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ பாட்டாளி மக்கள் கட்சி கன்ஃபார்ம் பண்ணல, தாவேகா கன்ஃபார்ம் பண்ணல, நாம் தமிழர் தொடர்ச்சியாக தனியா நிக்க போறோம் அப்படிங்கிற அவங்க நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 கட்சிகளோட நிலைப்பாடு உங்களுடைய பார்வை என்ன? இது மாறும்போது வேற கால்குலேஷன் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கா? நீங்கள் திமுக கூட்டணி பற்றி ஒன்றும் கேட்கல. கரெக்ட். திமுக கூட்டணி இன்று வரையில் அதை எல்லாரும் சொல்கிற வார்த்தையை தான் பயன்படுது, இன்டாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஆனால் நாளைன்னு ஏன் சொல்ல வர்றேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அது இன்னமும் அதில் யாரோட கை ஓங்குதுங்கிறது ஒரு பார்வை. அன்புமணி ராமதாஸ் கை ஓங்குதா அல்லது அப்பா டாக்டர் ஐயாவுடைய கை ஓங்குதான்னு தெரியல இன்று வரையில் கட்சியில். ஆனால் கட்சி தலைவர் அவர், செயல் தலைவர் இவர், அப்புறம் கௌரவ தலைவர் அவர், எப்படிலாம் போகுது, அது ஒரு குழப்பமானது. அது தெரியல. இன்றைய மாவட்ட செயலர், மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்துக்கு அதிகமாக வரவில்லை என்று ஒரு தகவல் சொல்லுது. ஆனால் அதுக்கு காரணம் இருக்கே. அவங்களோட 2 நாள் இப்போ அந்த முழு நிலவு சித்ரா பௌர்ணமி தொடர்பான நிகழ்ச்சியில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க, வர முடியல, அவங்கள டயர்டாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தால் சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கவில்லை. அன்புமணி ராமதாஸ்க்கு அழைப்பே வரவில்லை என்று ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. தெரியாது, எதுவுமே உறுதியாக தெரியாது. அவங்க சொன்னால் தானே. இப்போ அன்புமணி எனக்கு அழைப்பு வரலைன்னு சொன்னால் தான் அது நியூஸு. அதுவரை எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஒரு குழப்பமான நிலை. எதுவாக இருந்தாலும் எப்படி ஃபியூ மந்த்ஸில் அது சரியாயிடும். ஏதோ ஒரு முடிவு வந்துடும், ஏதோ ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. அப்போது அவங்க எந்த நிலை எடுக்கிறாங்க? அன்புமணி கை ஓங்கி கட்சியில் வச்சுங்களேன், அன்புமணியே இறுதி வலிமையான தலைவராக ஒரு சூழல் உருவானால் அவர் பாஜக பக்கம் போவார்னு தெரியும். இல்லை ராமதாஸ் ஐயா போவார்னா, ராமதாஸ் கூட்டணி தான்னு சொல்லிட்டார், அவரும் கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்க பட்சத்தில் அவர் திமுக கூட்டணிக்கு வருவார். இது திமுக கூட்டணியில் அவர் வந்தால் விசிகேனுடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி எல்லாருக்கும் தெரியும். இது இப்போ சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் இந்த சித்திரை முழு நிலவு நிகழ்ச்சியில் விசிகேவுக்கும் அழைப்பு விடப்பட்டது தெரியும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ அவர் வந்து நானும் இனிமேல் வேண்டாம், பகைமையை மறந்துடுவோம், ஒன்றா இருக்கலான்ற மனநிலைக்கு வருகிறார் என்பது கூட திமுக அணியில் நான் இடம் பெறுகிறேன், இவரை டிஸ்டர்ப் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக இந்த ஒரு சூழல் உருவானால் திமுக கூட்டணியிலும் ஒரு சில மாற்றம் இருக்கலாம்.
அது தெரியாது. என்ன மாற்றம்ங்கிறது கொஞ்சம் காலம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ கமிங் டு நீங்கள் கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் வந்து இதுவரையில் இடம்பெறாத சில கட்சிகள் இடம்பெறும்னு பாஜகவினர் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அமித்ஷாவே சொன்னதாக நினைவு எனக்கு தெரியல. பாஜகவினுடைய பெரும்பாலான தலைவர்கள் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் புதியதாக கட்சிகள் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த கட்சிகள் என்னங்கிறது தான் கேள்வி. அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்குது, மறுபடியும் வந்தாச்சு. ஏசி சண்முகம், ஜி.கே. வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனுடைய கட்சி, அப்புறம் இந்த மாதிரியான கட்சிகள் இருக்குது. ஓபிஎஸ் இருக்கிறார், டிடிவி தினகரன் அமமுக இருக்கிறது, இந்த பேர் வெளியில் போகல. இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா யார் புதுசாக வருவாங்க? தாவேகா வருமா? விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இதில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு பலதரப்பட்ட தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அண்மை காலமாக விஜய் வந்து பாஜக விமர்சிப்பதை குறைத்து கொண்டு வருகிறார். நேற்று 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா இன்னும் 5 நிமிஷம் பேசுகிறார், நாளைக்கு 3 நிமிஷம், அப்புறம் 2 நிமிஷம், அப்புறம் இல்லை. இன்றைக்கி தினத்துக்கு நம்ம சட்டப்பேரவை தேர்தல் பார்க்குறோம். சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டால் நமக்கு முன்னாடி இருக்க திமுக, அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இப்படிங்கிற பார்வைக்கு போயிடுவார். இன்றைக்கி தேசியத்தை நான் கொள்கை ரீதியாக பாஜக கூட்டணி, அதாவது கொள்கை ரீதியாக எதிர்த்தா கூட இன்றைக்கு தேவை பாஜக அல்ல, பாஜக எதிர்ப்பு அல்ல, திமுக எதிர்ப்பு அப்படின்னு வந்துடுவார். அதுக்கான சூழல்லாம் இருக்குன்னு அந்த கட்சியினர் சொல்கிறாங்க. அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்பவர்களும் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் இந்த இந்த அரசியல் எப்படின்னா, ஒரே கட்சியில் 2 விதமான நிலைப்பாட்டை சொல்லுவாங்க. 2 பேர் இப்படி சொல்லுவாங்க. விஜய் அதாவது நிர்மல்குமார் ஐடி விங்கில் அதிமுக போயிருக்காரு, அவர் சொல்ல பிஜேபியோட கூட்டணி இருக்காது அப்படிங்கிறார். அவரே பிஜேபியில் இருந்தவர், அது ஒரு பக்கம். அப்படி ஒரு பார்வையை வைப்பார். ஏன்னா இது 2த்தையும் விட்டுட்டு எதுக்கு ஃபீட்பேக் நல்லா வருது, ஆதரவாக வருதோ அது எடுத்துருவாங்க. இது அரசியலில் இருக்கிற வழக்கமாக இருக்குது. இந்த அரசியல் இப்போ தான் தாவேகா கற்றுக்குதுன்னு நான் சொல்ல, ரொம்ப லேட்டு. கலைஞர் கருணாநிதியோ இப்போ எம்ஜிஆர் அவர்களோ ஒரு கட்சியில் 2 பேர் வச்சுப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர், விமர்சிக்கிறதுக்கும் பாராட்டுறதுக்கும். கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் முடிவு எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி அரசியலில். இப்போ தான் திமுக தாவேகா ஆரம்பிச்சிருக்காங்க, அது விட்டுருவோம், அது போட்டுருவோம். ஸோ தாவேகாவை பாஜக கூட்டணியில், தேஜா கூட்டணியில் இழுப்பதற்கு அமித்ஷா முனைப்பு காட்டுகிறார் என்று தகவல்கள் பாஜக சோர்ஸிலும் தெரியுது. தே ஆர் வெரி டெஸ்பரேட். நமக்கு ஒரே எய்ம், தமிழ்நாட்டில் 2026 திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அந்த ஒரு இலக்கு தான். அந்த இலக்கில் ஒரு கல்லையும் கூட வீணாக்க விரும்பாமல் குறிவார்த்து எய்ய தயாராக இருக்கிறார்கள். அதில் யாரெல்லாம் ஆன்டி டிஎம்கேவோ எல்லாரும் இழுக்க பார்க்குறாங்க. மேக்சிமம் நாம் தமிழர் கட்சி உடன்பாடு வராவிட்டாலும் அவர்களையும் ஏதேனும் ஒரு வகையில் அவங்க வலுவான கேண்டிடேட்ஸ்னால் அங்கே இவங்க வலிமையான கேண்டிடேட்ஸ் போடாமல் ஏதோ ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இது மாதிரி கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஒரு வலிமையான ஒரு கட்சி சார்பில் வலிமையான தலைவர் போட்டியிட்டால் அங்கே வலிமையற்ற கட்சி போட்டியாளர்கள் தான் மாற்று கட்சியில் இருப்பாங்க. கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட போது நெல்லை கண்ணன் போட்டியிட்டார். அந்த மாதிரி சாதாரண ஆட்களை போட்டியிடுவாங்க, போட்டியிட செஞ்சு அவங்கள வெற்றி பெற செய்வாங்க. ஒரே ஒரு சமயத்தில் ஹண்டே வந்து கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக அண்ணா நகரில் நின்றார். அது ஒரு அக்கேஷன், அந்த மாதிரி ஒரு சில அக்கேஷன் தான் இருக்கும். வலிமையான தலைவருக்கு எதிராக ஒரு அறியப்படுகிற தலைவர் போட்டியிடுவது, மற்றபடி இருக்கார். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபியில். இது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், எப்போ செய்வாங்களோ அதை கடைப்பிடிப்பாங்களும் தெரியல. எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்பது தான் ஒரே புள்ளி. அந்த ஒரு புள்ளியில் எல்லாரும் இணைகிறாங்க, விஜய் உள்பட. ஸோ கூட்டணி எப்படி மாறுது என்பதை வெகு சில அநேகமாக 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அமித்ஷா இன்னும் சில முறை வருவதாக அறிகிறது. அமித்ஷாவோ அல்லது ஜேபி நட்டாவோ, மோஸ்ட் ப்ராபப்ளி அமித்ஷா தான் இதில் கீ ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு அறிகிறோம். அதனால் மீண்டும் அவர்கள் தமிழக தலைவர்களாக சந்திக்க கூடும். வேறு ஏதோ அஃபிஷியல் நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த லீடர்ஸ்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
ஸோ இப்போ போதுமான அளவில் வந்து விஜயை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜியா வந்து பாஜக அப்படிதான் தெரியுதா பிஜேபி சோர்ஸஸ் சொல்கிறாங்க. அதனால் வெயிட் பண்ணுறாங்க. என்ன அவங்களோட நோக்கம் விஜய் அல்ல, விஜய் முதலமைச்சராக அதெல்லாம் கிடையாது. திமுகவை நீக்கணும், எந்த இதுவாக இருந்தாலும் வரட்டும், வி வில் see தட்னு. நேற்று ஒரு ஊடகத்தில் கூட பார்த்தேன், 2 அணி தான் இருக்கும் அப்படின்ட்டு. பைப்போலார் தான் இந்த எலெக்ஷன், மல்டிபோலார் இல்லை என்று. அப்படின்னா பைப்போலார்னால் ஒன்று திமுக அல்லது அண்ணா திமுக. திமுகனா திமுகவோட இந்த கட்சிக்கு வந்துடும். அண்ணா திமுகனா ஏற்கனவே பாஜக மற்ற கட்சிகள் இருக்குது. ப்ளஸ் இப்போது அதிகமாக களத்தில் பேசப்படுகிற அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நாளேட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் கட்சிக்கு கூடுதல் ஆதரவு இருப்பதாக ஏதோ ஒரு பதிவு பார்த்தேன். அதை வந்து அதில் இன்னொரு கணக்கும் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் யாருக்கு ஆதரவு தர்றாங்க அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த அவருடைய பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு காட்டுவதே இப்போ பாஜக கூட்டணிக்கு இழுப்பதற்கான ஒரு அதாவது ஸ்டோரி ஒன்று அப்படி போட்டு வருது. ஏதோ ஒரு புள்ளி விவரம் எடுத்துக்கிறது, அந்த புள்ளி விவரத்தை கணக்கு வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணி ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வலுவான இருக்குது. இது ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணி யாருன்னு தெரியாது, பிளான்டிங் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணி போட்ட உடனே பத்திரிகையிலே ஊடகங்களில் வந்துன்னு ஒரு எண்ணம் வந்து தோன்றும் அரசியல் கட்சிகளுக்கும். சரி, அப்படி இருக்கும்போது லேட்டஸ்ட் ட்ரை அப்படின்ற ஒரு பார்வை வரும், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அப்படி வரும்போது நம்ம வந்து சொந்த காலில் கணிசமாக வாக்கு பெற்றால் கூட இடத்த பிடிக்கணும்ல, நமக்கு நிறைய எம்எல்ஏக்கள் வேணுமில்ல, அப்போ இதோடு சேருவோம், வாக்குகள் சிதறாமல் இருக்குது அப்படிங்கிற கன்சிடரேஷனுக்கு அவங்க போகணும், அந்த பரிசீலனைக்கு அவர்கள் போகக்கூடும். அதற்கான முயற்சியாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதில் கடந்த காலங்களில் இது மாதிரிலாம் நிறைய நடந்து பல சமயங்கள் வெற்றி அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த முயற்சிகளை பெருங்குவாங்கன்னு நம்புகிறோம். ஆகையினால விஜய் கட்சியை வந்து கை நழுவி போகாமல் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் பாஜக ஈடுபடும். 2016 தேர்தலில் அதிமுக எந்த கூட்டணியுமே வைக்காம 234 தொகுதியிலும் இரட்டையில் போட்டிட்டு, ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலியமாகவே ஜெயலலிதா அவர்கள் அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போது டிஎம்கேவும் 2026 ஒரு தேர்ட் ஃப்ரண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரண்ட் வந்து உருவாகட்டுமே, அதுக்கு நம்ம வந்து பேக்லேயும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போகும்னு நம்புறீங்களா நீங்கள்? அது இன்னைக்கு சில ஊடகங்களில் கூட பார்த்தேன், அமித்ஷா அந்த பழைய ஜெயலலிதா அன்றைய சூழல் வேறு, இன்றைய சூழல் வேறுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அப்போது ஜெயலலிதா ஆட்சி 2011-16 ஆண்டு, அந்த டைமில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இல்லை. கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்தார், ஸ்டாலின் அவர் களத்தில் இருந்தார். இது வந்து தீவிரமாக போட்டி ஃபைட் பண்ணாங்கன்னா மீண்டும் 96-2006 சூழல் உருவாகி விடுமோ அப்படிங்கிறதுனால ஜெயலலிதா அம்மையார் கவலைப்பட்டது சரி. அதற்கு முன்னாடி 2006 தேமுதிக தொடங்கப்பட்டது. அந்த தேமுதிக தொடங்கப்பட்டது கணிசமாக அவங்க ஜெயலலிதா அம்மையார் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்து திமுக தான் ஆட்சி அமைத்தது. மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லுவாங்க. குறைந்த பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை அதிமுக இழந்ததுக்கு நேரோ மார்ஜின், குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. மேலும் திமுக கழகத்துக்கு நிறைய இடங்களும் கிடைக்கல, அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம் அனலைஸ் பண்ணும்போது, அப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பண்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவில் இருந்தார். அவருடைய கணக்குப்படி பிரிஞ்சது எல்லாமே தேமுதிக களத்தில் இருந்தனால அந்த டிஃப்ரென்ஸ் வந்தது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் வெற்றி வாய்ப்பு அதிமுக எழுந்தது. ஸோ நீங்கள் தேமுதிகவும் அதிமுக அலையன்ஸ் வச்சுக்கிட்டால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு போகும், திமுக வராது. இந்த கணக்கை வந்து நான் அறிந்த வரையில் சசிகலா அம்மையாரும் பண்ருட்டி ராமச்சந்திரனும் போன்றவர்கள் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தினார்கள். அதற்கு பிறகு இது வந்து தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது விஜயகாந்த் இருந்தபோது. அதுக்கு பிறகு அரசியல் ரீதியாக தேமுதிகவும் அதிமுகவும் உறவுலாம் முறிஞ்சு போட்டது, தனியாக போகணும். சப்போஸ் அவர் அந்த தேமுதிக தான் டிசைடிங் ஃபேக்டர், ஆசோலேஷனுக்கு எந்த பக்கம் ஊசலாடுகிற நிலைமையை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான
ஒரு ஒரு கணிசமான சக்தியாக தேமுதிக இருந்தது வாஸ்தவம், உண்மை. அந்த அணி இது இருக்குல்ல, மாற்று சக்தி கிட்ட போயிடக்கூடாது. திமுகவுக்கு போயிடுச்சுன்னா அவங்க ஆதரவு, அதாவது 2001 அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்ததுனால அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அதே தேமுதிக 2014 அந்த திமுக கழகத்துக்கு ஒரு அணியில் போயிடுச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, வெற்றி வாய்ப்பு நமக்கு பறி போயிடும். இதுக்காக தான் நம்ம ஜெயலலிதா அம்மா சரியாக கால்குலேட் பண்ணி தனியாக போட்டியிட வச்சாங்க என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் அரசியல் ரீதியாக இதெல்லாம் அதிகாரப்பூர்வம் வரல, பட் இதுக்கான யூகிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால தான் மக்கள் நல கூட்டணின்னு கொண்டு வந்து, அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய சிஎம் கேண்டிடேட் யார்? விஜயகாந்த். ஸோ அதுதான் காரணம். ஏன்னா அப்போ கலைஞர் கருணாநிதி சொன்னார், உங்களுக்கு தெரியும், பழம் நழுவி பால் விழும் அப்படின்னா. அப்படி ஒரு சூழலே மாற்றினாங்க ஜெயலலிதா. அதனால தான் 2016 ஜெயலலிதா அம்மையார் 234 தொகுதியும் இரட்டையில் சின்னம் பல்வேறு கட்சிகளை சேர்த்துருந்தா கூட அப்புறம் அவங்க பெரும்பான்மை பெற்றால் அந்த தேர்தலில் திமுக கழகம் கணிசமான இடங்களை பெற்றது. உங்களுக்கு 2016 ஞாபகம் இருக்காது, 90 கிட்டத்தட்ட அந்த 90 கிட்டத்தட்ட வந்தாங்க. அதில் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அவங்க கலைஞர் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாருன்னா கவுத்துட்ருப்பார். ஸ்டாலின் அதை மாதிரி பண்ண விரும்பலை, அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். நான் ஆட்சியை கவுத்துட்டு வரமாட்டேன், தேர்தல் சந்தித்து வரேன்னு சொன்னால் அது நேர்மையாக இருந்தார், அதை பாராட்டணும். இந்த மாதிரியான அணுகுமுறையை இப்போது திமுக கடைப்பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு தேமுதிக, அதிமுக ஜெயலலிதாவுக்கு தேமுதிக, அதே மாதிரி திமுகவுக்கு தாவேகா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, இந்த கணக்கெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரே ஒரு நெருடல், தமிழக வெற்றி கழகம் ஃப்ரம் த டே ஒன், முதல் நாள்லேருந்து தனக்கு அரசியல் ரீதியாக எதிரி யார்னு அடித்து சொல்லி கொண்டிருப்பது திமுக. இந்த சூழலில் அவங்க வந்து கடைசி நிமிடத்தில் இவ்வளோ தூரம் திமுக எதிர்த்துட்டு தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு பக்கம் நின்னாலோ அல்ல ஓட்டை பிரிப்பதுக்காக தனியாக போனாங்க, தனி கூட்டணி வைத்தாலோ மக்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க பாப்புலாரிட்டி போயிடும், பிரபலம் போயிடும். ஏன்னா மக்கள் நீதி மையம், கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் மக்களவை தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பெற்றாங்க 2019. அதுக்கு பிறகு வந்து இதில் சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றாங்க. இடம் ரெண்டுத்துலேயும் இடங்கள் கிடைக்கல. ஆனால் அவங்க பெற்ற பர்சன்டேஜ் ஆனால் 2024 அவங்க திமுக பக்கம் போனதுனால அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சி போச்சு. நாளைக்கே மக்கள் நீதி மையம் போட்டியிட்டதுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு தெரியாது. அவனோட பர்சன்டேஜ் குறைஞ்சி போனது தான் தகவல். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கை விஜய் எடுப்பாரா தெரியாது. திமுகவே எதிர்த்துட்ருக்கோம், அதிமுக மக்கள் நீதி மையத்துக்காக ஒரு இது ஸ்டாண்ட் உண்டு. அதிமுக ரெண்டுத்தையும் எதிர்த்தாங்க. ரெண்டுத்தையும் எதிர்த்தவங்க ஒரு பக்கம் சேர்ந்தா செல்வாக்கு போயிடுது. ஆனால் அதிமுகவை அதிகமாக திட்டவே இல்லை, விமர்சிக்கவே இல்லை, குறை சொல்லவே இல்லை. திமுக மீது கடும் புகார்களையும் விமர்சனங்களும் வைத்து வருகிறார். நாளைக்கு அதிமுக அணியில் சேர்ந்தால் அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. திமுக அணியில் சேர்ந்தாலோ அல்ல திமுகவுக்கு வெற்றிக்கு வழிவிடுற மாதிரி ஒரு தனி கூட்டணி அமைத்தாலோ தனியாக நின்றாலோ அதனால் ஏற்படுகிற விளைவு செட்பேக் பெரிய அளவில் இருக்கும். அதனுடைய நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். திமுக ஜெயிக்கிறதுக்கு எப்படி ஓவைசி பல இடங்களில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு உதவினார், பீகார் போன்ற மாநிலங்கள். அந்த மாதிரி திமுக ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் திமுக ஆளுன்னு எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஸோ விஜய் தனியாக நின்றாலே வந்து திமுகவுடைய பி டீம். அவருக்கு ஆலோசனை சொல்பவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்திருக்கு. ஒரு 5-6 ஆலோசகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் இருக்கார், கருணாநிதி காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் 2 தரப்புலையும் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டுருப்பாங்க. ஒருத்தர் காங்கிரஸ் ஆதரிப்பார், இன்னொருத்தர் பிஜேபி ஆதரிப்பார். ஒருத்தர் காங்கிரஸை விமர்சனம் பண்ணுவார், இன்னொருத்தர் பாஜக விமர்சனம் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஆட்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டு வராங்க. விஜய் கட்சியில் என்னுடைய பார்வையில் பல பேர் ஆலோசகர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டுருக்காங்களாம் தெரியாது. அதே மாதிரி மிஸ்லீட் பண்ணிட்டாங்கன்னா விபரீதம் வரும். ஸோ ஆனால் எல்லாருமே ஓரளவுக்கு அந்த திமுகவுடைய அந்த ஆதரவு நோக்கிலையும் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, இல்லை அது அப்படி இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுவரையில் ஆதவ அர்ஜுனா, இவர் நிர்மல்குமார்
எல்லாருமே ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டில் இருக்காங்க, அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. வேறு யாராவது நமக்கு தெரியாத ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஸ்ட்ராட்டஜி தான் வகுத்து கொடுப்பார். மற்றவர்கள் என்ன நிலைப்பாட்டுக்கிறாங்க, அதை அவர் எந்த அளவுக்கு விஜய் கேட்டுக்கிட்டு செயல்படுகிறாருன்னு தெரியல. பல பேர் அந்த கட்சியை சேர்ந்தவங்க வெளியில் வந்துட்டாங்களே, அது மாதிரி அந்த மாதிரி விபரீதங்கள் மக்கள் நீதி மையத்தில் இருந்தது. அதே நிலைமை இங்கே வந்துடுச்சு, வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் அவ்வளோ ஆரோக்கியமானதாக தெரியல. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படின்ட்டு. ஸோ இந்த நேர்கால இறுதியான கேள்வி. ஸோ வந்து இப்போ ஆப்போசிட்டில் குறிப்பாக வந்து அதிமுக தலைமையில் ஒரு 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 வலிமையான கூட்டணி வந்து அமைந்து விட்டது, அதுக்கான ஒரு பாதையில அவங்க இருக்காங்க, அதிகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் இப்போ நடந்துக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல திமுக அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அப்புறம் வந்து மீண்டும் ஆட்சிக்கு அவர்கள் முயற்சிப்பது, இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ விக்ரஸா செஞ்சாலும் அந்த அந்த ஓவரால் அந்த சென்டிமெண்ட்ஸை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? மாற்ற முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் திமுக சோர்ஸில் எப்படி இருக்காங்கன்னா, ஒவ்வொரு தொண்டருமே, கட்சியினோட ஒவ்வொரு தொண்டருமே ஒரு பெட்டாலியன் மாதிரி ஒரு 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 பெரிய படையை போல் செயல்படுத்துவதற்கு தயாராகிட்டாங்க. நமக்கு இனிமேல் சான்ஸ் கிடையாது, நம்ம ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி நிறைய வளர்ந்து போச்சு, எப்படியாவது இதை மாற்றி இதுக்கு போராடி நாம் வந்து வெற்றியை நோக்கி களமிறங்கி உயிர் கொடுத்து வேலை செய்யணும். ஒரு விஷயத்தில் கூட பின்னடைவு இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது, தேக்க நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு கட்சி தொண்டர்களை கட்சி மேலிடம் முடுக்கி விட்டிருக்கிறது அப்படின்னு நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். எல்லாருமே அந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர், கட்சியினுடைய நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே 100% ஆர் 100+%, 120%, 130% வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இல்லை, அவங்க வேலை செய்கிறவங்க தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது அந்த அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொண்டு வர்றது இடத்துல வந்து ஸ்டாலின் தலைமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ குறிப்பாக நம்ம அமைச்சர்களுடைய அடுத்தடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த செட்பேக்ஸை பார்க்குறோம். துரைமுருகன் தொடங்கி துரைமுருகன் இலாக்காவே மாற்றப்பட்டிருக்குது, செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி இழந்திருக்கிறார், அடுத்தடுத்த அமைச்சர்களுக்கு அந்த நெருக்கடியில் உள்ளாகி இருக்கிறாங்க, அமைச்சர் எம்பி ஜெகத் ரட்சகன் உட்பட. ஸோ இவங்களை ஆல்மோஸ்ட் வந்து டிஎம்கேவுடைய அந்த எல்லா ஸ்டால்வார்ட்ஸ் மேலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பு வளையம் அப்படிங்கிறது இருக்கும்போது அது டிமாரலைஸ் பண்ணாதா அவங்களுக்கு? இல்லை, அது கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. வெளி உலகத்துக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் பழப்பெருச்சாளிகள், இவங்க மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யுது. அதாவது ஒரு பக்கம் பேசுவாங்க, செந்தில் பாலாஜி ஆதரித்து முதலமைச்சரை அறிக்கை விடுவார், பொன்முடி ஆதரித்து பேசக்கூடும், அது வேறு. ஆனால் மக்களுக்கு இவங்க மேலே அதிருப்தி இருக்கு, செயலில் வேறு மாதிரி காட்டு, அதில் வந்து கிளியராக இருக்குது. எப்போ செந்தில் பாலாஜி பொன்முடியை பதவியில் விலகினார்களோ அப்பொழுதே ஸ்டாலின் வேறு ஒரு முடிவு எடுத்துருக்கு. நமக்கு தெரிஞ்சவரையில் கட்சி மேலிடம் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பதும், கட்சியினோட அனைத்து நிர்வாகிகளும் டாப் டு பாட்டம், கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின்லேருந்து கடைசி நிலை தொண்டர் வரை எப்படியும் பாடுபட்டு செயல்படுவது, எந்த விதமான தேர்தலுக்கான உத்தியை, தேர்தலுக்கான பணியை இப்போயே தொடங்கிட்டாங்க அவங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் என்ன சொல்கிறேன், தொண்டர்கள் எல்லாருமே முடுக்கி விட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரே எய்ம் தான், தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், வி வில் சப்போர்ட், த ஹெட் குவார்ட்டர்ஸ் வில் சப்போர்ட், தலைமை கழகம் முழு ஆதரவு அளிக்கும். இந்த மனநிலையில் தயார்படுத்திட்டாங்க மென்டலாகவே, அதுக்கான முனைப்புகள் தொடங்கிட்டாங்க. ஆனால் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்பு. இந்த வழியை, உத்தியை, உழைப்பையும் நல்கியது மறைந்த கலைஞர் கருணாநிதி, சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் காலத்தில் அவரை சந்தித்த சோதனைகள் அத்தகைய சோதனைகள். ஆனால் தான் 13 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இல்லாத கூட கட்சி அப்படியே தொய்வில்லாமல் கொண்டு போய் நடத்தி காமிச்சார். அந்த பயிற்சியிலேருந்து ஓரளவேனும் மு.க. ஸ்டாலின் பயன்படுத்த மாட்டாரா? தொடர்ந்து வெற்றி கிடைத்திருக்கும் சூழலில் கூட தொய்வு கூடாது, இந்த 2026 ரொம்ப வெரி வெரி குரூஷியல் அப்படின்னு அவங்க முனைப்போடு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்களும் பாஜகவுக்கும் தெரியும். அதான் விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பாஜகவுக்கும் திமுக இந்த அளவுக்கு களத்தில் இறங்கி கடுமையாக வேலை செய்ய போகிறாங்க என்பதை பாஜக புரிந்து கொண்டிருக்குது. அதனால தான் அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. அதுதான் அமித்ஷாவோட உத்தி. என்னுடைய தகவல் சரியாக இருக்கும்னா, தேர்தல் சமயம் நெருங்க களப்பணியாற்றுவதில்
அண்ணாமலை மீண்டும் ஈடுபடுத்தப்படக்கூடும். ஏன்னா அவர் மாஸ் லீடராக இருக்காருன்றது அவரை இக்னோர் பண்ண மாட்டாங்க. கட்சியில் அதை பற்றி நயனா நாகேந்திரன் தான் தலைவர், அதில் மாற்றம் கிடையாது. தலைமையில் நிர்வாகிகள் மாற்றம், இவர் களத்தில் இருந்து செயல்படுவார். அது ஒன்று. எப்படி கிருஷ்ண பரமாத்மா ஆயுத ஏந்தாட்ட கூட மகாபாரதத்தில் தேரோட்டியாக இருந்து களத்தில் இருந்தார்ல, அது மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை யாருக்கு சாரதியா இருப்பார்? அது இல்லை, அவர் பிஜேபி தான், பிஜேபிக்கு சாரதியாக தான் இருப்பார். பிஜேபி நயினாருக்கு சாரதியா இருப்பாரா? இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு சாரதி இல்லை, அவர் எதுக்கும் கிடையாது. இந்த பார்வையில் அவர் பிஜேபி அவர் கொடுக்குற அசைன்மெண்ட்டை அழகாக செய்வார் சார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் கிளியராக இருப்பார். ஒரு கிளியர் விஷன் உண்டு, ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கான ஹார்ட் ஒர்க் இருக்குது. அடுத்து அமித்ஷா அநேகமாக கட்சி கூட்டணி தொடர்பாக இன்னும் ஓரிரு முறை அவரும் வரக்கூடும். அப்போ புதிய கட்சிகளும் உள்ள சேர்க்க வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த கட்சிகள் வரும்? நம்ம இதுவரை பேசிட்டு இருக்க எல்லா கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாமக பற்றி கூட ஒரு முடிவு தெளிவாக தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஐ திங்க் ஆன்லி 2 months 3 months, ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் ஓரளவு தெரிஞ்சு வரும் பிக்சர். ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய அந்த அவங்க திமுக தொண்டர்களை அவர் முடுக்கி விட்டுருக்கிறது, இன்னொரு பக்கம் அமித்ஷா அவருடைய வியூகம். ஸோ எது பலிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் 2026 தேர்தலும் இருக்கும் அப்படின்ட்டு. நன்றி சார், பல்வேறு வெளிச்சம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார்.